ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் கணிதம் இருந்து சாப்டர் 2 எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இதுல கொஸ்டின் நம்பர் 8ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. If the temperature of a liquid can be measured in Kelvin units as x Kelvin and in Fahrenheit units as y degree Fahrenheit, and the relation between the two systems of the measurement of temperature is given by the linear equation y is equal to 9/5 times x minus 273 plus 32 equation கொடுத்துட்டாங்க. அதாவது கெல்வின்ல இருந்து ஃபாரன்ஹீட்க்கு மாத்துறதுக்கும் அதே மாதிரி ஃபாரன்ஹீட் அந்த கெல்வின் யூனிட் மாத்துறதுக்கும் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதை கொடுத்துட்டு இப்போ கேள்வியில கேட்டிருக்காங்க find the temperature of the liquid in the Fahrenheit. ஃபாரன்ஹீட்ல கண்டுபிடிங்க. if the temperature of the liquid is 313 கெல்வினா இருக்கும்போது ஸோ கெல்வின் யூனிட்ன்றது அவங்க என்னென்னு எடுத்துக்க சொன்னாங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து எக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் கேட்டிருக்காங்க. ஃபாரன்ஹீட் யூனிட் நம்மள என்னென்னு எடுத்துக்க கொஸ்டின்ல என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபாரன்ஹீட் வந்து ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த ஃபாரன்ஹீட் அப்படின்னா இதை ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் 313 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணா ஒய்க்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸோட பிளேஸ்ல 313 கெல்வின் அப்படின்றது. அப்போ ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். 9/5 அப்படியே இருக்கு. இந்த எக்ஸுக்கு பதிலாக 313 மைனஸ் 273 பிளஸ் 32. ஸோ 9/5. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 313ல 273 மைனஸ் பண்றோம். 0. 1ல 7 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ வாங்கினா இது 11. 11ல 7 மைனஸ் பண்ணா 4. 40 கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே 40, இது வந்து பிளஸ் 32. இது முதல்ல மல்டிபிள் இருக்கு, இங்கே அடிஷனில் இருந்ததுன்னா போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ 5 டேபிளில் 1s are 5 8s are 40 அப்படின்னு மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இங்கே 9 மல்டிபிள் பை 8ம் ப்ளஸ் 32ம் இருக்கு. ஸோ 9 8s are வந்து 72, இங்கே ஒரு ப்ளஸ் 32 இருக்குது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 104 டிகிரி கிடைக்குது. ஸோ ஒய்யோட யூனிட் வந்து ஃபாரன்ஹீட். அப்போ 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கரெக்டான ஆன்சர். செகண்ட் பார்ட்டில் if the temperature is 158 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டெம்பரேச்சர் இன் கெல்வின். அப்போ எக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதே ஈக்குவேஷன் தான், ஆனால் ஒய்க்கு பதிலாக 158 போட்டுட்டு எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின், இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒய்யோட பிளேஸில் என்ன போடணும், 158 அப்படின்றத போடணும். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ 158 ஈக்குவல் டு கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் 9/5 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 273 பிளஸ் 32. இதுதான் நமக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷன். இதில் இந்த ஒய்க்கு பதிலாக மட்டும் இந்த 158 எழுதிட்டோம். எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சம் அப்படியே சால்வ் தான் பண்ணோம். அல்ஜிப்ரிக்காக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் 32 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் 32 ஈக்குவல் டு 9/5 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 273 இருக்குது. இந்த ப்ளஸ் 32 மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8ல் 2 மைனஸ் பண்ணால் 3, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, இங்கே ஒரு 1 இருக்குது. இங்கே மல்டிப்பிளில் இருக்க 9/5 அந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வரும். அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பர் அந்த பக்கம் வந்தால் ரெசிப்ரோக்கில் வரும்னு சொல்லிக்கலாம். இங்கே 5/9 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே எக்ஸ் மைனஸ் 273 இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 9 டேபிளில் வரும். ஏன்னா 1 + 2 3, 3 + 6 9. இதை ஆட் பண்ணால் 9 வருதுல்ல, அப்போ கண்டிப்பாக அது 9 டேபிளில் வரும். அப்போ 9 1s are, இங்கேயும் 9 1s are 9, பேலன்ஸ் 3 இருக்குது, 4s are 14 டைம்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. 14 5 என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 5s are 20, பேலன்ஸ் 2 70 வருது. 14 5s are, இங்கே மைனஸில் இருக்க 273 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 273 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். 0ம் 3ம் 3 தான். 7 + 7க்கு 14, பேலன்ஸ் 1 கேரி ஓவர் 343. இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸ்ன்றது வந்து யூனிட் வந்து கெல்வினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இங்கே கே அப்படின்னு எழுதணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 343 கெல்வின் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. The work done by a body on the application of a constant force is the product of constant force and the distance traveled by the body in the direction of the force ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபார்முலாவை தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் ஆஃப் த பாடி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை. அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றதான் பேசிக் ஃபார்முலா. அது நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க, அதனால இங்கே கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் மல்டிபிள் பை
distance. இதுல கொஸ்டின்ல express this form in a linear equation of two variable. ஒர்க்கை வந்து wன்னு எடுத்துக்கோங்க, டிஸ்டன்ஸை dன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் டனை வந்து wன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸை வந்து dன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. and draw its graph by taking the constant forces 3 unit. இந்த ஃபோர்ஸை 3 யூனிட்னு எடுத்து ஒரு கிராஃப் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலா 3 யூனிட் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ்க்கு dன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ W is equal to 3D அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்க அந்த லீனியர் ஈக்குவேஷன். இதுக்கு கிராஃப் வரையணும். வாட் இஸ் த ஒர்க் டன் when the distance travel is 2 unit. அந்த கிராஃப்ல இருந்து நம்ம வந்து வாட் இஸ் அ ஒர்க் டன்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். when the distance travel is 2 unit. டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ ஒர்க் டன் நடக்கும்ன்றதை கண்டுபிடிங்க. வெரிஃபை இட் பை பிளாட்டிங் ஆன் த கிராஃப். இப்போ கொஸ்டினில் இப்போ இந்த ஈக்குவேஷனில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் வர ஆன்சரும் இதையே கிராஃபில் பிளாட் பண்ண வர ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒர்க் டன் வந்து 3 times டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் கேட்டிருக்க கேள்வி வாட் இஸ் அ ஒர்க் டன் when the distance traveled is 2 unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. if the distance d is equal to 2 யூனிட்ஸாக இருந்ததுன்னா ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் வந்து 3 times டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். அப்போ 3 × 2 = என்னது 6 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்டாக இருந்தால் ஒர்க் டன் வந்து 6 யூனிட். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி 3ன்றது கொஸ்டின்லேயே மென்ஷன் ஆயாச்சு. இது 6 யூனிட் கரெக்டு தானான்றது வெரிஃபைட் பை பிளாட்டிங் இட் ஆன் த கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் ஒர்க்கும் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் நம்ம போட போகிறோம். டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம், ஒர்க் டன் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம். ஒர்க் டன் வந்து ஒய் ஆக்சிஸ், இது ஒர்க்கு, இது வந்து டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபார்முலா என்ன, ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு 3 times டிஸ்டன்ஸ். அதான் கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதின லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இது வந்து 0, 1, 2 அந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருந்தால் ஒர்க் டன் என்ன, W is equal to 3 × 0ன்னு வரும்ல, 0 தான். அப்போ இங்கே 0ன்னு வரும். இப்போ இது 1ஆக இருந்ததுன்னா இங்கே டிஸ்டன்ஸ்க்கு 1 போடணும்ல. அப்போ ஒர்க் டன் என்னது 3 1s are 3. ஸோ இங்கே 3, இங்கே 2னா 2, ஏன்னா 2 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் பிளாட் பண்ணாமல் கூட அங்கே போய் பார்க்கலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே வந்து 6. 0,0 1,3 இருக்கா, இங்கே வந்து பிளாட் பண்ணலாம். 0, இதை 2 பாயிண்ட் எடுத்தால் கூட போதும். 0,0 பிளாட் பண்ணியாச்சு. 1,3 எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் ஒய் ஆக்சிஸோட 3யும் மீட் பண்ணுற பாயிண்ட். இவங்க 2 பேரையும் மீட் பண்ணிட்டோமா, இவங்கள வச்சே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், லைன் போடுறோம். ஏன்னா 2க்கு 6 வருதான்னு தான் நம்மளை செக் பண்ண சொன்னாங்க. அதனால் அதை பிளாட் பண்ணாமலே நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிடுச்சு. இதுதான் நான் உங்களுக்கு கேட்டிருந்த ஒர்க் டன்னோட கிராஃப் வரைஞ்சாச்சா. இதில் இப்போ கேள்வி என்னன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 2 யூனிட்டாக இருக்கும்போது ஒர்க் டன் வந்து 6 யூனிட் நமக்கு கிடைச்சதில்ல. அது கரெக்டானு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2லேருந்து ஒரு இப்படி ஒரு டாட்டட் லைன்ஸ் போடுங்க. அது எங்கே போய் அந்த கிராஃபை டச் பண்ணுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே போய் டச் பண்ணுதோ இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டாப் ஆன இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸில் போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் தெரிஞ்சிடும். ஒர்க் டன் நீங்கள் என்ன நம்பரில் வந்து மீட் ஆகிருக்கு பாருங்களேன், 6ல் மீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம், இதான் நம்ம எடுத்திருந்த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நடந்த ஒர்க் டன் வந்து 6 யூனிட் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டாக சொல்லிட முடியும். இங்கே தான் நம்ம ஒர்க் டன் எடுத்திருக்கோம், 6 வருது பாருங்க. ஸோ இங்கே 6ஆக இருந்ததுன்னா 2ஆக இருந்ததுன்னா இங்கே 6. இதே மாதிரி அவங்க 3க்கு கேட்டாங்கன்னா இங்கே 3ல அந்த லைன் போட்டு இங்கே என்னன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த லீனியர் கிராஃப்லேருந்து நம்மளால ஆன்சர் முடிச்சுக்க முடியும். இங்கே பாருங்க, நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 தான் கிடைச்சது. இப்படி தான் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். இதில் பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணிக்கோங்க 2,6. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.